புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து மதிப்பீட்டு அறிக்கையை கல்லூரி முதல்வரிடம் வழங்கினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 9/5/2024 மற்றும் 10/5/2024 ஆகிய 2 நாட்கள் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு செய்தனர். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா வதோதரா மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜய்குமார் ஸ்ரீவத்சவா தலைவராகவும், புதுதில்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா ஒருங்கிணைப்பாளராகவும், பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன் உறுப்பினராகவும் செயல்பட்டனர். முதல் நாளான 9/5/2024 காலை முதல் மாலை வரை கல்லூரியின் செயல்பாடுகளை பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்தனர். 2ஆம் நாளான நேற்று வெள்ளிக்கிழமை புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் நகர் வனம் உள்ளது. அப்பசுமை வனத்தை ஆய்வுக்குழுவினர் பார்வையிட்டனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்தா தாஸ் மத்திய அரசின் சுற்றுலாத்துறை கல்லூரியை நகர்வனமாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்தா தாஸ் மதிப்பீட்டு குழுவினரை கல்லூரியில் அமைந்துள்ள புத்தர் தோட்டம், சோழர் தோட்டம், வீரமங்கை வேலுநாச்சியார் தோட்டம் முதலான தோட்டங்களை பார்வையிட செய்தார். அவர்களுடன் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் நாடிமுத்து, முனைவர் பால், முனைவர் நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மதிப்பீட்டு குழுவினர் மதிப்பீட்டு அறிக்கையை கல்லூரி முதல்வரிடம் வழங்கினர். பிற்பகலில் மதிப்பீட்டு குழுவினருக்கு விடைத்தரு விழா நடைபெற்றது. தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்தா தாஸ் வரவேற்புரை வழங்கினார். உள்தர மேம்பாட்டு குழுவினர் கருத்துரை வழங்கினர். மதிப்பீட்டு குழுவின் தலைவர் துணைவேந்தர் விஜயகுமார் ஸ்ரீவத்சவா சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் அரசு கல்லூரியில் உள்ள வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கல்லூரியின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி மேற்கொண்டுள்ள முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா நன்றியுரை வழங்கினார். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து